பாம்பை பாம்பாக பார்க்கறது ஞானம், கயரை கயராக பார்க்கறது ஞானம். ஆனால் கயிறு தெரியாமல் கயரில் பாம்பு பார்க்கறது அத்தியாசம். பாம்பு இருக்கும்போது பாம்பு தெரியாமல் கயிறை பார்க்குறதும் அத்தியாசம்தான். சரியா? ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒன்றை வேறொன்றாக பார்ப்பதற்கு காரணம் அஜ்ஞானம். அப்போது இருப்பது இறைவன் இருப்பது ஆத்மா மாத்திரமே என்றால் அதை ஜகத்தாக நான் பார்ப்பதற்கு பேர் அத்தியாசம்னு பேர். அந்த அத்தியாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா வஸ்துவனுடைய அறிவு இல்லாததுனால், ஆத்ம ஞானம் இல்லாததுனால். ஆத்ம ஞானம் இல்லாதது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினுடைய விளைவு அனாத்ம தரிசனம். அனாத்ம தரிசனத்தை எப்படி பண்ணுறேன்? அனாத்மாவையே ஆத்மாவாக பார்க்குறேன் நான். சரியா? இதுதான் அத்தியாரோபம்.